ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு இக்லாஸ் ஐஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் டெல்லி சுல்தானேட்டுடைய பார்ட் 3 தான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா. ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் 2 வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீடியோவில் அடிமை வம்சம் பற்றி பார்த்துட்டோம். செகண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கில்ஜி வம்சம் பற்றி பார்த்துட்டோம். ஸோ தேர்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வீடியோவில் துக்ளக் வம்சம் பற்றி படிக்க போகிறோம் இல்லைங்களா. ஸோ துக்ளக் வம்சத்துடைய ஃபர்ஸ்ட் அரசர்னு பார்த்தீங்கன்னா கியாசுவின் துக்ளக் ஆர் காசி மாலிக் என்று அழைக்கப்பட்டவர்னு படிச்சோம் இல்லைங்களா. ஸோ இவர் தான் என்ன பண்ணாரு, கடைசி கில்ஜி அரசரான நசருதீன் குஸ்ரவ் ஷா அவரை கொண்டுட்டு ஆட்சிக்கு வந்தாரு. இவர் என்னவா இருந்திருப்பாரு, கவர்னர் ஆஃப் பஞ்சாப் இல்லைங்களா. அப்ப ஹி வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் துக்ளக் டைனாஸ்டி, துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தவராக அறியப்படுகிறார். ஒன் ஆஃப் தி மேஜர் சேலஞ்ச் ஆஃப் கியாசுதீன் as a sultan was to recover the territories that sultanate had lost after the death of the அலாவுதீன். ஸோ நம்மளுடைய கியாசுவின் துக்ளக் ஆட்சிக்கு வந்த உடனே அவருடைய முக்கியமான ஒரு பொறுப்பே ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு, அலாவுதீன் கில்ஜியுடைய பீரியட்ல சாம்ராஜ்யம் பயங்கரமா எக்ஸ்டெண்ட் ஆகி இருந்துச்சுன்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா. அப்போ அலாவுதீன் கில்ஜி இறந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா சாம்ராஜ்யம் கொஞ்சம் சுருங்க ஆரம்பிக்குது. அவர் கீழே இருந்த சாம்ராஜ்யங்கள்லாம் கொஞ்சம் இண்டிபெண்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா. அப்ப அவருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்தவங்கள யாரும் திறமை மிக்கவர்களாக இல்லை. அதுக்கப்புறம் அந்த கியாசுவின் துக்ளக் பாத்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி இறந்ததுக்கு அப்புறமா சாம்ராஜ்யத்தை விட்டு விலகி போன அந்த அந்த சாம்ராஜ்யங்கள் வந்துட்டு மீண்டும் வந்து இணைச்சுக்கணும் இல்லைங்களா. அதெல்லாம் வந்துட்டு மீண்டும் வந்து கைப்பற்றணும், அதை வந்து திருப்பி ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு 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 கடமை யாருக்கு இருந்திருக்குங்க, கியாசுவின் துக்ளக்கு இருந்திருக்கு. He sent his son ஜூனா கான் டு ஃபைட் அகைன்ஸ்ட் வாரங்கள் இல்லைங்களா. ஸோ ஆல்ரெடியே பார்த்தோம், வாரங்களும் இப்போ யாருடைய கண்ட்ரோல் கீழே வந்துருச்சு, நம்மளுடைய அலாவுதீன் கில்ஜியுடைய கண்ட்ரோல் கீழே வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தேன். இப்போ அலாவுதீன் கில்ஜி இறந்த உடனே வாரங்கள் என்ன ஆயிரும்னா இண்டிபெண்ட் ஆயிரும். அதுக்காக என்ன பண்ணுவாருன்னா இவரு யாசுவின் துக்ளக் அவருடைய மகனான ஜூனா கானை பார்த்தீங்கன்னா வந்துட்டு அனுப்பிச்சு வைப்பாரு. போய் நீ என்ன பண்ணிட்டு வா, நம்மளை விட்டு விலகி போன, நம்மளை விட்டு பிரிஞ்சு போன வாரங்களை எதிர்த்து சண்டை போட்டு மீண்டும் வாரங்களை நம்ம சாம்ராஜ்யம் கூட இணைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன் ஜூனா கானை வாரங்களுக்கு எதிராக படையெடுத்து வருமாறு அனுப்பி வைக்கிறாரு. ஸோ கியாசுதீன் இஸ் செட் டு ஹவ் லேட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த சிட்டி கால்டு துக்லகாபாத் நியர் டெல்லி சரிங்களா. ஸோ கியாசுதீன் துக்ளக் தான் டெல்லிக்கு பக்கத்துல துக்லகாபாத் என்னும் நகரை உருவாக்கியவராக அறியப்படுகிறார். ஸோ Juna Khan was said to have killed his father and ascended the throne with the title of முகமது பின் துக்ளக். ஸோ அப்போ கொஞ்சமே குறுகிய ஆண்டு காலம் தான், 1320 to 25 வரைக்கும் மட்டும்தான் எனக்கு யார் ஆண்டிருப்பா, கியாசுவின் துக்ளக் ஆண்டிருப்பாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1325ல பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் ஜூனா கான்னு சொன்னோம் இல்லைங்களா, வாரங்களுக்கு எதிராக படையெடுத்து வருமாறு அனுப்பிச்சு வச்சாரு இல்லைங்களா. அவருடைய இன்னொரு பேர் தான் முகமது பின் துக்ளக் என்று அறியப்பட்டவர், கொஞ்சம் ஃபேமஸான ஒரு அரசரும் கூட. ஸோ அவரு பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பாவான கியாசுவின் துக்ளக்கை பார்த்தீங்கன்னா தோற்கடிச்சிட்டு அடுத்த ஆட்சி பொறுப்பு 1325ல யார் ஏத்துக்கிறான்னா முகமது பின் துக்ளக் எனக்கு ஏத்துக்கிறாரு இல்லைங்களா. ஸோ முகமது பின் துக்ளக் 1325ல இருந்து 1351 வரைக்கும் யாருடைய ஆட்சி தான், முகமது பின் துக்ளக்குடைய ஆட்சி தான் இல்லைங்களா. ஸோ இவருடைய இன்னொரு பேர் தான் என்னது, ஜூனா கான் என்று அழைக்கப்பட்டவர். ஸோ as not like அலாவுதீன் கில்ஜி, முகமது துக்ளக் he merged all the conquered places to his empire. ஸோ முன்னாடியே பார்த்தோம், அலாவுதீன் கில்ஜி தென்னிந்திய பகுதிகளை ஃபுல்லா கைப்பற்றினாரு. ஆனா அந்த பகுதிகளை என்ன பண்ணிக்கலாம், அனெக்ஸ் பண்ணிக்கலன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. அதுக்கு போல என்ன பண்ணிட்டாரு, அந்தந்த பொறுப்பை அவங்கவுங்கள்ட்டே ஒப்படைச்சு நீங்களே ஆட்சி பண்ணுங்க, ஆனா எங்களுடைய மேலாதிக்கத்தை ஏத்துக்கிட்டு எங்களுக்கு வந்து கப்பம் கட்டுங்க அப்படிதான் சொல்லியிருந்தாரு அலாவுதீன் கில்ஜி. ஆனா முகமது பின் துக்ளக் அந்த மாதிரி இல்லாம தென்னிந்தியாவை தன் பேரரசு கூட இணைத்துக் கொள்கிறார். தென்னிந்தியாவில் அவருடைய நேரடியான ஆட்சியை யார் ஏற்படுத்திடுறா, முகமது பின் துக்ளக் ஏற்படுத்திடுறாரு. ஸோ raised the taxes in the Doab region to fill up his empty treasury இல்லைங்களா. ஸோ இவர் ஆட்சிக்கு வந்துச்ச பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஒரு கஜானா இருக்கு இல்லைங்களா, கருவூலம், அதை வந்து நிரப்புவதற்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு தோவாப் என்னும் பகுதியில், ஸோ தோவாப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதேனும் 2 நதிகளுக்கு இடைப்பட்ட ஃபெர்டைலான ஒரு லேண்ட் இல்லைங்களா. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா கங்கா போயிட்டு இருக்கும், இங்க யமுனா போயிட்டு இருக்கும். ஸோ கங்கைக்கும் யமுனைக்கும் இடைப்பட்ட அந்த ஒரு வளமான ஒரு பகுதி இருக்கு இல்லைங்களா, ரொம்ப செழுமையான ஒரு பகுதி, அந்த பகுதிக்கு தான் என்ன பேருன்னா தோவா பகுதி என்று பெயர் சரிங்களா. ஸோ நாட் ஓன்லி கங்கை யமுனா, ஏதேனும் 2 நதிகளுக்கு இடைப்பட்ட அந்த ஒரு வளமையான பகுதிக்கு தான் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா தோவா பகுதி என்று பெயர். அந்த 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 தோவாப்ல இருந்த விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாக்ஸை வந்து வரியை வந்து யார் அதிகப்படுத்திடுவாங்கன்னா முகமது பின் துக்ளக் வந்து அதிகப்படுத்திடுவாரு. அதனால பார்த்தீங்கன்னா அவருடைய கஜானா ஃபுல்லா என்ன ஆகும், எல்லாமே வந்துட்டு ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணியிருப்பாரு.
பட் என்ன ஆகும்னா, ஃபார்மர்ஸால அவ்வளவு இன்க்ரீஸ் ஆன டாக்ஸ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கட்ட முடியல இல்லைங்களா? ஏன்னா, அவங்களுக்கு அந்த அளவு விளைச்சல் சொல்லும் அளவு கிடையாது. அப்படியே வந்தாலுமே அதில மெஜாரிட்டி ஆஃப் த அமௌண்ட்ட பார்த்தீங்கன்னா, டாக்ஸாவே கட்டுற மாரி இருக்கு. அவங்களுக்கு ஒண்ணும் கட்டுப்படி ஆகல. அப்ப என்ன பண்றாங்க விவசாயிகள்? விவசாயத்தையே கைவிட்டுறாங்க. நான் விவசாயம் இருந்தா தானே டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, விவசாயத்த ஃபுல்லா வந்துட்டு அவங்க கைவிட்டுட்டு, என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, வேறு தொழிலை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா? டு அவாய்ட் த ஹெவி டாக்ஸஸ், பீப்பிள் ரான் அவே டூ தி ஃபாரஸ்ட். as cultivation was neglected, severe famines occurred. அப்ப மக்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு விவசாயத்தை கைவிட்டதுனால என்ன ஆக ஆரம்பிக்குது? விளைச்சல் ஏற்படாம பஞ்சம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஃபெமைன்ஸ் அக்வர்டாக ஆக ஆரம்பிக்குது இல்லைங்களா? He realized his mistake and sanctioned தக்காவி loans for farming, seed buying, etc. அப்போ அவருக்கு புரியுது, ஓகே நம்ம வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ணிருக்க கூடாது, விவசாயிகளுக்கு வந்துட்டு வரிய வந்து அதிகப்படுத்திருக்க கூடாது. அதனால இப்ப என்ன ஆயிருச்சு, விவசாய மக்கள் செய்யாம போயிட்டாங்க. பஞ்சம், உணவு பற்றாக்குறை ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விவசாயிகள மீண்டும் விவசாயம் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு, விவசாயிகளுக்கு லோன் குடுப்பாரு. அந்த கடனுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, தக்காவி கடன்கள் என்று பெயர். ஸோ அப்ப தக்காவி கடன்களை வழங்கியவர் யார் அப்படின்னா, முகமது பின் துக்ளக். தக்காவி கடன்கள் யாருக்காக வழங்கப்பட்டதுன்னா, விவசாயிகளுக்காக வழங்கப்பட்டது. என்ன காரணத்துக்காகன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்களுக்கு தேவையான விதைகள் வாங்குறதுக்கு, உரம் வாங்குறதுக்கு தேவையான ஒரு ஹெல்ப்பாக இந்த லோன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, விவசாயிகளுக்கு தக்காவி கடன்கள வழங்குறாரு. ஆனா அந்த கடன்களை வாங்குவதற்கும் யார் தயாராக இல்லன்னா, விவசாயிகள் தயாராக இல்ல. ஏன்னா, அது அவர் வந்துட்டு கடனா தானே குடுக்குறாரு. அப்ப கண்டிப்பா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அத நம்ம திருப்பி கட்டணும். லைக் அந்த பர்டன்ஸ ஏத்துக்க மக்கள் தயாராக இல்ல. அப்ப விவசாயம் செய்ய மீண்டும் மக்கள் யாருமே முன்வரவே இல்லை. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா, அவருடைய பீரியட்ல ஏற்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு 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 தோல்வி அடைந்த ஒரு முயற்சியாக சொல்லலாம். ஸோ அப்போ எக்காரணத்த கொண்டும் விவசாயிகளுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு சாம்ராஜ்யம், ஒரு நாட்டின் முன்னேற்றத்துக்கு ஒரு ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகன்ட்டான ஒரு விஷயம் இல்லைங்களா? ம். அப்போ இது ஒரு ஃபெயிலியரா முடிஞ்சிருச்சு. அது தோவா பகுதியில வரி விதிச்சது இல்லைங்களா? அடுத்து என்ன பண்றாருன்னா, இன் ஆர்டர் டு புரொடெக்ட் ஹிஸ் கேபிட்டல், ஹி டிரான்ஸ்ஃபர்ட் ஹிஸ் கேபிட்டல் ஃப்ரம் டெல்லி டு தேவகிரி இன் 1329. அவருடைய அந்த ரீஃபார்ம்ஸ்லயே ரொம்ப வந்துட்டு பக்காவா ஃபெயிலியர் ஆன ஒரு ரீஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல எங்கிருந்து எங்க ஷிஃப்ட் பண்ணிருவாருன்னா, டெல்லியில இருந்து மகாராஷ்டிரால தேவகிரிக்கு ஷிஃப்ட் பண்ணிருவாரு. சரிங்களா? தேவகிரி பத்தி முன்னாடி எங்க பார்த்தோம்? அலாவுதீன் கில்ஜி படையெடுத்தாரு. 1396ல ஒரு டைம் படையெடுத்தாரு. 1307ல ஒரு டைம் படையெடுத்தாரு. 1314ல ஒரு டைம் படையெடுத்தாருன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அந்த தேவகிரிக்கு கேபிட்டல்ல ஷிஃப்ட் பண்றாரு முகமது பின் துக்ளக். அதுக்கான காரணம் என்ன சொல்றாருன்னா, ஆம், இங்க இருக்கிறச்ச மங்கோலிய படையெடுப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இங்க போயிட்டோம்னா கேபிட்டல்ல பாதுகாத்துக்கலாம். 2வது பார்த்தீங்கன்னா, நான் நார்த் இந்தியால இருக்கிறதுனால தென்னிந்தியாவை என்னால என்ன பண்ணிக்க முடியலன்னா, என்னால வந்துட்டு ரொம்ப எஃபிஷியன்ட்டா கவனிக்க முடியல, ரூல் பண்ண முடியல. அதனால தென்னிந்தியாவ ஃபுல்லா என் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எங்க பண்றேன் கேபிட்டல தென்னிந்தியாவுக்கு மாத்துறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஷிஃப்டட் தி கேபிட்டல் ஃப்ரம் டெல்லி டு தேவகிரி 1329ல மாத்துறாரு. சரிங்களா? சரி இப்போ கேபிட்டல நம்ம ரீஷிஃப்ட் பண்றோம் அப்படின்னா, அங்க உள்ள முக்கியமான அரசு அலுவலகங்கள் இல்லைங்களா? கஜானா போன்ற போன்ற விஷயங்கள்லாம் மட்டும் எங்க ஷிஃப்ட் ஆனா போதும், தேவகிரிக்கு ஷிஃப்ட் ஆனா போதும். மக்கள் அங்கேயே இருந்துக்கலாம். பொதுமக்கள் அங்கேயே இருந்துக்கலாம் இல்லைங்களா? ஆனா இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, டெல்லியை சுற்றி இருந்த எல்லா மக்களுமே இப்ப கிளம்பி எங்க வந்துரணும்? தேவகிரிக்கு வந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. மக்கள்லாம் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஆ இல்லப்பா நான் வர முடியாதுன்னு சொல்ற மக்கள்லாம் ரொம்ப போட்டு துன்புறுத்தப்படுறாங்க, அடிக்கிறாங்க. நீங்க ஒழுங்கா எல்லாம் எங்க கிளம்புங்க, தேவகிரிக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஆர்டர்ட் போத் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அண்ட் த காமன் பீப்புள் டு ஷிஃப்ட் டு தேவகிரி. அரசாங்க அலுவலர்கள் உட்பட பொதுமக்கள் எல்லாருமே எங்க போயிரணும்? புதிய கேபிட்டலான தேவகிரிக்கு போயிரணும். அப்படின்னு சொல்ல ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கலா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. டியூ டு ப்ராக்டிகல் டிஃபிகல்டீஸ் ஹி ஆர்டர்ட் தெம் டு ரிட்டர்ன் பேக் டு டெல்லி இல்லைங்களா? அப்போ ஒண்ணும் சரிப்பட்டு வரல. மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்க தேவகிரி வந்து அடையறாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு தேவகிரி புடிக்கல. சரிங்களா? அது போக பார்த்தீங்கன்னா, தேவகிரியுடைய பேர என்னன்னு மாத்திருவாருன்னா, தௌலதாபாத் அப்படின்னு சொல்லி மாத்திருவாரு. இல்லைங்களா? அப்போ தேவகிரி அப்படிங்கிற பேர பார்த்தீங்கன்னா, தௌலதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சு தான் கேபிட்டல்ல தௌலதாபாத்துக்கு ஷிஃப்ட் பண்றாரு. அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அந்த செகண்ட் திங் இஸ் அப்படி வந்து கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவுல ஒரு வாட்டர் ஸ்கார்சிட்டி தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்குது. டெல்லி அளவுக்கு சௌகரியமா என்ன இல்லன்னா, தௌலதாபாத் இல்ல. அதனால பார்த்தீங்கன்னா, சில நிர்வாக காரணங்களால் மீண்டும் தலைநகரை டெல்லிக்கு மாற்றினார். ஸோ அவருக்கு தேவகிரி கன்வீனியன்ட்டா இல்லாத பட்சத்தில் மீண்டும் கேபிட்டல்ல
கொஞ்ச நாள்லயே இங்கிருந்து எங்க மாத்திடுறாரு, தேவகிரிக்கு தேவகிரில இருந்து டெல்லிக்கு மாத்திடுறாரு. விச் மீன்ஸ் தௌலதாபாத்ல இருந்து டெல்லிக்கு மாத்திடுறாரு. அப்போ மக்களும் இப்ப என்ன பண்ணி ஆகணுமா, தௌலதாபாத்ல இருந்து டெல்லிக்கு போயாகணும். அப்ப சொல்றாங்க, திருப்பி இவங்க தௌலதாபாத்ல இருந்து டெல்லிக்கு போறச்ச, டெல்லி பாத்தீங்கன்னா ஒரு சுடுகாடு மாரி காட்சியளித்தது. இன்னும் மக்கள் ஆள் நடமாட்டமே இல்லாம ஒரு 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 தனித்து விடப்பட்ட நகரமாக என்ன காட்சியளித்தது, டெல்லி காட்சியளித்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீண்டும் மக்கள்லாம் அங்க போகணும் அப்படிங்கிற வழியில, போற வழியிலேயே நெறைய மக்கள் இறந்துடுறாங்க. நெறைய ஒரு கஷ்டத்துக்கு பாத்தீங்கன்னா மக்கள் உள்ளாகுறாங்க. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்களேன், கேபிட்டல நம்ம ஒரு டைம் ஷிஃப்ட் பண்றதே பெரிய விஷயம் இல்லைங்களா? அப்ப இது மீண்டும் தேவகிரி டு டெல்லிக்கு மாத்துனது அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடிய பார்த்தீங்கன்னா ஏற்பட ஆரம்பிக்குது. கஜானா கம்ப்ளீட்டா காலியாக ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ அப்ப இந்த வாய்ப்ப பயன்படுத்தி அவருடைய கண்ட்ரோல்ல இருந்த தென்னிந்திய அரசுகள்லாம் என்ன ஆயிடுறாங்கன்னா, இண்டிபெண்டன்ட் ஆயிடுறாங்க. அவர் டெல்லி டு தேவகிரி வந்தாரு. தேவகர்ல இருந்து மீண்டும் டெல்லிக்கு போனார் இல்லைங்களா? அந்த டைம்ல எனக்கு சவுத் இந்தியா என்ன ஆயிருச்சுன்னா, இண்டிபெண்டன்ட் ஆயிருச்சு. அதாவது அலாவுதீன் கில்ஜி வந்து கேப்சர் பண்ண தென்னிந்தியா, முகமது துக்ளக்குடைய பீரியட்ல அவங்களுடைய ஃபுல் கண்ட்ரோல் கீழ போச்சு இல்லைங்களா? ஆனா இப்ப அவர் கேபிட்டல இங்கேயும் அங்கேயும் மாத்திட்டு இருந்த சமயத்துல டெல்லி சுல்தானியத்தின் பிடியிலிருந்து தென்னிந்தியா என்ன ஆயிரும்னா, படிப்படியாக விடுதலை ஆயிரும். அப்படி விடுதலையானவங்க தான் எனக்கு விஜயநகர பேரரசு, பாமணி பேரரசு, மதுரை சுல்தானியம் எல்லாமே எனக்கு உருவாக ஆரம்பிச்சுரும். ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு, டியூ டூ திஸ் மெனி ஆஃப் த சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் பிகம் இண்டிபெண்டன்ட். அதான் பார்த்தோம் இல்லைங்களா? இதன் விளைவாக தென்னிந்திய பேரரசுகள் தங்களது சுதந்திரத்தை அறிவித்துக் கொண்டனர். ஸோ மதுரை பார்த்தீங்கன்னா, அப்போ மதுரையில எனக்கு பாண்டியாஸ் ஆண்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி படிக்கிறோம். அதாவது வீரபாண்டியன வந்துட்டு நாட்ட விட்டு தப்பிச்சு ஓடிருவாரு. அப்ப அந்த மதுரையில பார்த்தீங்கன்னா, எனக்கு யாருடைய ஆட்சி ஏற்பட்டுரும்? அலாவுதீன் கில்ஜியுடைய பிரதிநிதியாக ஒருத்தரை நியமித்து முஸ்லீம் ஆட்சியே எனக்கு ஏற்பட்டுரும்னு சொல்லி படிக்கிறோம். இவங்களும் யாருக்கு கீழ தான் ஆட்சி பண்ணணும்? அலாவுதீன் கில்ஜி கீழ தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து யார் வந்தா? முகமது பின் துக்ளக். அப்போ இந்த மதுரையை ஆண்டுட்டு இருந்த முஸ்லிம் அரசரும் யாருடைய கண்ட்ரோல் கீழ இருந்து இவ்வளவு காலம் ஆண்டுட்டு இருந்தாரு? டெல்லி சுல்தானத்தின் கண்ட்ரோல் கீழ இருந்து தான் ஆண்டுட்டு இருந்தாரு. ஆனா இப்போ முகமது துக்ளக் கேபிட்டல்ல தேவகிரி டு டெல்லிக்கு மாத்துற சமயத்துல இந்த மதுரையை ஆண்டு கொண்டிருந்த அரசர் பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட்டா ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இனிமேல் அவர் யாரு கீழ கிடையாது, டெல்லி சுல்தானியத்தின் கண்ட்ரோல் கீழ கிடையாது, இண்டிபெண்டன்ட்டா ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப இவர்தான் எனக்கு யாரு? மதுரை சுல்தான் இல்லைங்களா? மதுரை சுல்தான் என்றே அழைக்கப்படுகிறார் இல்லைங்களா? அப்போ மதுரையில பாத்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட்டான ஒரு முஸ்லிம் சுல்தானியம் எனக்கு உருவாயிரும். அப்ப மதுரை கைப்பற்றப்பட்ட ஆண்டு அலாவுதீன் கில்ஜியால் 1310. மதுரை மீண்டும் இண்டிபெண்டன்ட் ஆகி சுதந்திரமான முஸ்லிம் அரசர்களால் ஆளப்பட்டது எந்த ஆண்டு? 1334ல. ஸோ தி டெட்டோரியேஷன் ஆஃப் டெல்லி சுல்தானேட் பிகன் ஃப்ரம் ஹியர் இட் செல்ஃப் இல்லைங்களா? அப்ப டெல்லி சுல்தானியத்தின் வீழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமா நான் யார சொல்லலாம்னா, முகமது பின் துக்ளக்குடைய ஆட்சி அப்படிங்கிறது இல்லைங்களா? ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, குப்தாசரி வீழ்ச்சிக்கான முக்கியமான காரணம் என்ன பார்த்தோம்? ஹூணர்கள் இல்லைங்களா? ஹன்ஸ் படையெடுத்து வந்தது அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா? அதே மாரி எனக்கு என்ன எப்பேற்பட்ட சாம்ராஜ்யமும் வீழ்ச்சியை நோக்கி போகித்தான் ஆக வேண்டும். அந்த வீழ்ச்சிக்கான காரணங்களில் மிக முக்கியமான காரணம் நம்ம துக்ளக்குடைய ஆட்சி அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு விவசாயிகளுக்கு வந்துட்டு அதிகமா வந்துட்டு டாக்ஸ் போட்டாரு. டாக்ஸ கட்ட முடியாம விவசாயம் பாதிக்கப்படுது. விவசாயம் பாதிக்கப்பட்டதுனால வறுமை ஏற்பட ஆரம்பிக்குது. பஞ்சம் ஏற்பட ஆரம்பிக்குது. தக்காவி கடன்களை கொடுத்தாரு. அத வாங்கவும் மக்கள் தயாராக இல்ல. 3வது கேபிட்டல இங்கேயும் அங்கேயும் ரீஷிஃப்ட் பண்ணதுல பொருளாதாரம் மீண்டும் ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போயிருச்சு. இல்லைங்களா? தென்னிந்திய அரசுகள்லாம் இண்டிபெண்டன்ட் ஆயிட்டாங்க. அடுத்து 4வது பாருங்க. ஹி இன்ட்ரோடியூஸ்ட் எ காப்பர் கரன்சி சிஸ்டம். அதாவது அடையாள நாணய முறையை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒண்ணும் கிடையாது. இவரு இந்த அடையாள நாணய முறையை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லைங்களா? இப்போ ஒரு காயின் இருக்கு. இந்த காயின் பார்த்தீங்க வந்துட்டு ஒரு கோல்டு காயின். இங்க ஒரு காயின் இருக்கு. இந்த காயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சில்வர் காயின் அப்படின்னா, இந்த நாணயத்தின் மதிப்பை நான் வந்து எப்படி கணக்கிடுவேன்? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் தீஸ் காயின்ஸ் இல்லைங்களா? அப்படின்னு அர்த்தம். இதுல ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் கோல்டு இருக்கு இல்லைங்களா? எவ்வளவு கிராம் ஆஃப் அமௌண்ட் இல்ல. ஹவு மச் கிராம் ஆஃப் கோல்டு, இங்க ஹவு மச் கிராம் ஆஃப் சில்வர் இல்லைங்களா? எவ்வளவு கிராம் கோல்டு இருக்கு, எவ்வளவு கிராம் சில்வர் இருக்கு. அதன் அடிப்படையில தான் இந்த நாணயங்களின் மதிப்பு என்பது கணக்கிடப்படும். ஆனா அடையாள நாணய முறை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, செம்பால பாத்தீங்கன்னா, ஒரு நாணயத்த வந்துட்டு அவங்க அச்சிட்டுப்பாங்க. அச்சிட்டு, அதுல பாத்தீங்கன்னா, ஒரு வேல்யூவ ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. சரிங்களா? அப்ப இந்த நாணயத்துல கவர்மெண்ட் என்ன வேல்யூ போட்டிருக்காங்களோ, அதுதான் அந்த நாணயத்தின் மதிப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நாம என்ன பண்றோம்? ஒரு பேப்பர்ல என்ன பண்ணிக்கிறோம்? 2000ன்னு போட்டுக்கிறோம். ஒரு பேப்பர்ல என்ன பண்ணிக்கிறோம்? 100 ரூபீஸ்ன்னு போட்டுக்கிறோம். அப்ப அந்த பேப்பருடைய மதிப்பு என்ன? 100, 200, 100னா 100, 200னா 200, 2000னா 2000 இல்லைங்களா? அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா காப்பர் காயின்ல ஒரு வேல்யூ போட்டுக்கிறாங்க. அப்ப அந்த காப்பர் காயினுடைய மதிப்பு என்னது? அதுல எவ்வளவு வேல்யூ போட்டிருக்காங்களோ அதான் இல்லைங்களா? அப்ப அப்படியே இப்ப எப்படி பேப்பர் கரன்சி இருக்கோ அதுக்கு பதிலா அப்படியே அங்க பார்த்தீங்கன்னா என்ன கரன்சி? காப்பர் கரன்சி அவ்வளவுதான். காப்பர்னா என்னது? செம்பால செய்யப்பட்ட நாணயம். இங்க ஆக்சுவலா இப்ப பேப்பர அப்படியே என்ன பண்ணிக்கலாம் நம்ப, காப்பர் கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன் மேம் இந்த இந்த முறைய வந்து கொண்டு வந்தாருன்னா, அதே டைம்ல சைனால என்ன அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காகித காகித தாள் முறை, காகித நாணய முறை என்பது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். அத பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயி, இவரும் என்ன பண்ணிடுவாருன்னா, காகிதத்துக்கு பதிலாக காப்பர்ல, செம்புல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, காயின வந்து அச்சிட்டு வெளியிட ஆரம்பிப்பாரு. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, அடையாள நாணய முறை என்று பெயர் இல்லைங்களா? அது பார்த்தீங்கன்னா, அவ்வளவு அம் அவ்வளவு கான்ஃபிடென்ஷியலாலாம் இல்ல. ஈவன் மக்கள் கூட என்ன பண்ணிக்கலாம் ஈஸியா எந்த ஒரு முத்திரை அந்த மாரிலாம் பெருசா எதுவுமே இல்லாதனால, மக்களே என்ன பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, காலப்போக்குல அவங்களே பார்த்தீங்கன்னா, நாணயங்களை வந்துட்டு அச்சிட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப பீப்பிள் ஸ்டார்ட்டட் மின்டிங் காயின்ஸ் இன் ஹியூஜ் நம்பர்ஸ். அப்ப பொதுமக்களே நாணயங்கள அச்சிட ஆரம்பிக்கிறாங்கன்னா, அது ஆப்வியஸ்லி என்ன அர்த்தம்? இட் இஸ் அ பிளாக் கரன்சி இல்லைங்களா? கருப்பு பணத்துடைய புழக்கம் என்பது அதிகமாக ஆரம்பிக்குது. இந்த வேல்யூ ஆஃப் காயின்ஸ் அப்போ எனக்கு தேவையான நாணயங்கள நானே வந்து அச்சிட்டுக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பா எல்லா மக்கள்கிட்டயுமே என்ன அதிகமா இருக்கும் கையில? காசு அதிகமா இருக்கும் இல்லைங்களா? அப்ப எல்லாத்துக்கிட்டயுமே காசு அதிகமா இருக்குன்னா, கண்டிப்பா அந்த நாணயத்தின் மதிப்பு குறையுமா? அதிகமாகுமா? ஆப்வியஸ்லி குறையும் இல்லைங்களா? அப்ப the value of the coins fell so low that the sultan withdraw the copper token systems. அப்ப நாணயத்தின் மதிப்பே இல்லாம போக ஆரம்பிக்குது. எல்லா பொருட்களின் விலைவாசியும் அதிகமாக ஆரம்பிக்குது. இப்ப நான் கடைக்கு போறேன். ஒரு 100 பேர் இருக்கோம். 100 பேத்துக்கிட்டயுமே பார்த்தீங்கன்னா நெறைய காசு இருக்கு இல்லைங்களா? ஆனா கடைக்கு போய் ஒரு பொருள வாங்க போறேன். இல்லைங்களா? எல்லாத்துக்கிட்டயுமே காசு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல டிமாண்ட் அதிகமா இருக்கு. இங்க எல்லாத்துக்குமே டிமாண்ட் அதிகமா இருக்கு. எல்லாத்துக்கிட்டயுமே காசும் அதிகமா இருக்கு. ஆனா அங்க பார்த்தீங்கன்னா, பொருட்கள் பார்த்தீங்கன்னா மினிமலா தான் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க கடைக்காரங்க? பொருட்களுடைய விலைய எங்க கிட்டலாம் எவ்வளோ காசு இருக்கோ, அத விட அதிகமா வச்சாதான் என்ன என் 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 என்ன பண்ண முடியும்? அவங்கனால வந்துட்டு பொருட்கள குடுக்க முடியும் இல்லைங்களா? அப்ப டிமாண்டும், சப்ளையும் என்ன ஆகாது? மேட்ச் ஆகாது. இல்லைங்களா? அப்போ நாணயத்தின் மதிப்பு குறையும் பொழுது பொருட்களின் விலைவாசி ஆட்டோமேட்டிக்கா அதிகமாக ஆரம்பிச்சிரும் இல்லைங்களா? அப்போ விலைவாசி உயர்வு ஏற்பட ஆரம்பிக்குது. அப்ப மீண்டும் பார்த்தீங்கன்னா, அந்த பஞ்சம், வறுமை எல்லாமே எனக்கு அதிகமாக ஆரம்பிக்குது. எக்கானமி பயங்கரமா பார்த்தீங்கன்னா, வீழ்ச்சி நோக்கி போக ஆரம்பிக்குது. ஸோ, அதனால என்ன பண்றாருன்னா, இந்த காப்பர் கரன்சி முறைய பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேன்சல் பண்ணிறாரு. கேன்சல் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா, சரி இனிமேல் என்ன பண்ணுங்கன்னா, நான் வந்து பழைய மாரியே என்ன பண்றேன் தங்க நாணயங்களையும், வெள்ளி நாணயங்களையுமே நான் என்ன பண்றேன், புழக்கத்துக்கு கொண்டு வரேன். அப்ப என்ன பண்ணுங்கன்னா மக்கள், யார் யார்கிட்டலாம் வந்துட்டு அந்த காப்பர் கரன்சி இருக்கோ, அத வந்து கவர்மெண்ட்ட குடுத்துட்டு, அதுக்கு ஈக்வலன்ட்டான தங்க நாணயங்கள வாங்கிக்கோங்க. இல்லன்னா வெள்ளி நாணயங்கள வாங்கிக்கோங்க. அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மென்ட்ட குடுக்க, மக்கள் எல்லாரும் கூட்டம் கூட்டமா வந்து கஜானா முன்னாடி குவிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கஜானால இருந்து எல்லா தங்க நாணயமும், வெள்ளி நாணயமும் யார்ட்ட போயிருது? மக்கள்ட்ட போனோனே கஜானா சுத்தமா காலியாயிருது. சரிங்களா? ஸோ அப்ப இவரு எடுத்த எல்லா ஸ்டெப்ஸுமே பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு அட்டர் ஃபெயிலியர ஃபேஸ் பண்ண ஒரு ரீஃபார்ம்ஸ் தான். ஸோ எந்த ஒரு ஃபார்சைட்மே எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையுமே இல்லாம இவர் எடுத்த எல்லா முடிவுகளுமே சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைந்தது. தேர்ஃபோர் அட் த எண்ட் ஆஃப் ஹிஸ் ரெய்ன் while he faced a serious rebellions இவருடைய ஆட்சியின் இறுதியில பார்த்தீங்கன்னா, நெறைய கிளர்ச்சிகள் என்பது மக்களால் மேற்கொள்ளப்பட்டது. இல்லைங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அ இவரை தொடர்ந்து இவர் இறந்துருவாரு. இவர் இறந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அடுத்து இவருடைய கசினான ஃபெரோஸ் துக்ளக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அடுத்து ஆட்சிக்கு வருவாரு. சரிங்களா? ஸோ அப்போ எனக்கு அவர பத்தி அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். பட் எனக்கு துக்ளக்ல மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அரசர் அப்படின்னு பார்க்கறோம்னா, மொஹமெட் துக்ளக். பிகாஸ் ஏன்னா, இவருடைய எல்லா ரீஃபார்ம்ஸுமே ஃபெயிலியரா முடிஞ்சதுனாலயே இல்லைங்களா? ஏன்னா, இருக்கக்கூடிய டெல்லி சுல்தான்ஸ்லயே நல்ல ஒரு ஸ்காலர், நல்ல ஒரு படிச்சவர்னா எனக்கு யாரு தான்? முகமது பின் துக்ளக் தான். சரிங்களா? இப்ப அவருக்கு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ பத்தின பக்கா நாலேட்ஜ் இருக்கும். மெடிசனா, மேத்தமேட்டிக்ஸா, அஸ்ட்ராலஜியா ஸோ எல்லாத்துலயுமே ஒரு ஒரு எக்ஸ்டென்சிவான நாலேட்ஜ் கொண்டவர் தான் யாரு? முகமது பின் துக்ளக். ஆனா பார்த்தீங்கன்னா, அவரால பார்த்தீங்கன்னா, ஒரு 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 நிர்வாகத்தை ப்ராப்பரா அவரால பண்ண முடியல. ஸோ படிப்புக்கும், நிர்வாகத்துக்கும் எந்த வகையிலும் பெரிய தொடர்பு என்பது கிடையாது. இல்லைங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு இவருடைய ஒரு 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 ரூல் மூலமா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ லேர்ன் டூ அன்லேர்ன் அப்படிம்பாங்க இல்லைங்களா? எப்படி இருக்கக்கூடாது, எப்படி ஒரு கிங் ஒரு ரீஃபார்ம்ஸ எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையும் இல்லாம எப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா தாராளமா யார சொல்லலாம்? முகமது பின் துக்ளக்க சொல்லலாம். இல்லைங்களா? ஸோ அப்போ ஒன்ஸ் ஒரு கோ த்ரூ போயிருவோம். ஸோ அப்போ 3வது வம்சம் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா, துக்ளக் வம்சம். எனக்கு யாருக்கு அடுத்து?
எனக்கு கில்ஜி வம்சத்தின் கடைசி அரசரை கொன்று எனக்கு அடுத்து யார் ஆட்சிக்கு வராங்கன்னு பாத்தீங்கன்னா கியாசுவின் துக்ளக் ஆட்சிக்கு வராரு. ஸோ இவருடைய இயற்பெயர் பாத்தீங்கன்னா வந்துட்டு காசி மாலிக். இவர் என்னவா இருந்திருப்பாருன்னா பஞ்சாப் உடைய கவர்னரா இருந்திருப்பாரு. அப்ப துக்ளக் வம்சத்துடைய ஃபவுண்டர் இல்லைங்களா, ஃபவுண்டர் ஆஃப் துக்ளக் டைனாஸ்டி அப்படின்னா எனக்கு யார் தான், கியாசுவின் தான். சரி மேம், எனக்கு 5 வம்சங்கள் சொன்னீங்க. அதுல ஸ்லேவ் டைனாஸ்டி அடிமை வம்சம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு துருக்கிய வம்சம் சொல்லி சொன்னீங்க இல்லைங்களா. ரெண்டாவது பார்த்த கில்ஜிக்கள் வந்து என்ன சொன்னீங்க, நான் துருக்கியன்ஸ், அதாவது இவங்க யாருன்னு வந்துட்டு ஆப்கானியர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்போ இந்த துக்ளக் வம்சம் யாருன்னு பாத்தீங்கன்னா, துக்ளக் வம்சமும் எனக்கு யாரு தான், துருக்கியர்கள் தான். இந்த 5 வம்சங்கள்ல 3 வம்சம் எனக்கு யார் தான், துருக்கியர்கள் தான். அது 2 பேரை பார்த்துட்டோம். யார், ஸ்லேவும் துருக்கியர்கள் தான், துக்ளக்கும் எனக்கு யார் தான், துருக்கியர்கள் தான். இது வரைக்கும் பார்த்தவங்கல கில்ஜிக்கள் மட்டும்தான் எனக்கு யாரு, ஆப்கானியர்கள். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான், சரிங்களா. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இவருடைய முக்கியமான ஒரு சேலஞ்சிங்கே பாத்தீங்கன்னா இழந்த பகுதிகளை மீண்டும் மீட்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு சேலஞ்சாவே இருந்திருக்கும். ஸோ இவர் பாத்தீங்கன்னா அதன் பொருட்டு என்ன வாரங்களை மீண்டும் இணைக்கும் காரணத்துக்காக தன்னுடைய மகன் ஜூனா கானை பாத்தீங்கன்னா வந்துட்டு அனுப்பி வைக்கிறாரு. அதே மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்து எதிர்பார்க்கலாம். துக்லதாபாத் என்னும் நகரை உருவாக்கியவர் யார் அப்படின்னா எனக்கு 3 துக்ளக் இருக்காங்க, அதுல எனக்கு யார் தான், கியாசுவின் துக்ளக் தான், சரிங்களா. அதே மாதிரி இவரை கொண்டுட்டு அடுத்து அவருடைய மகன் முகமது துக்ளக் ஆட்சிக்கு வராரு. ஸோ இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஜூனா கான் இல்லைங்களா. ஸோ இவரை பத்தி முதல் முக்கியமான பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா 1329ல கேபிட்டலை ஷிஃப்ட் பண்றாரு. எங்கிருந்து எங்கன்னா டெல்லி டு தேவகிரிக்கு ஷிஃப்ட் பண்றாரு. அதே போல தேவகிரிக்கு பாத்தீங்கன்னா தௌலதாபாத் அப்படிங்கிற பெயரும் வந்து வச்சிடறாருன்னு சொல்லி படிக்கிறோம். அடுத்து கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா தேவகிரியில ஏற்பட்ட தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக he again reshifted the capital to டெல்லி ஃப்ரம் தேவகிரி இல்லைங்களா. அதன் பொருட்டு எனக்கு சவுத் இந்தியா என்ன ஆயிடுதுன்னா எனக்கு இண்டிபெண்ட் ஆயிரும், சரிங்களா. அந்த இண்டிபெண்ட் ஆனதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு எது முக்கியமா இண்டிபெண்ட் ஆயிரும்னா 1334ல எனக்கு மதுரை எனக்கு இண்டிபெண்ட் ஆயிரும். மதுரை எனக்கு இண்டிபெண்டான முஸ்லிம் சுல்தானியமா உருவாயிரும். 1336ல பாத்தீங்கன்னா வந்துட்டு விஜயநகர பேரரசு அப்படிங்கிற ஒரு புது பேரரசு எனக்கு உருவாக ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. அதே மாதிரி 1347ல பாத்தீங்கன்னா எனக்கு பாமினி பேரரசு அப்படிங்கிற ஒரு புது பேரரசு உருவாக ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. இவங்க 2 பேருமே மகாராஷ்டிரா கர்நாடக பகுதிகளில் ஆண்ட முக்கியமான சாம்ராஜ்யங்கள் விஜயநகரம் மற்றும் பாமினி பேரரசு. இது நமக்கு தனியான ஒரு டாபிக்காவே இருக்கு, நாம படிக்க போறோம் இல்லைங்களா. ஓகே. ஸோ இது இவருடைய ஃபர்ஸ்ட் ஃபெயிலியரான ஒரு ஒரு மிஷன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா தோவாப் என்று அழைக்கப்படக்கூடிய வளமான பகுதி இல்லைங்களா. தோவாப் என்பது பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏதேனும் 2 நதிகளுக்கு இடைப்பட்ட வளமான பகுதிக்கு தான் என்ன பெயருனா தோவாப் என்று பெயர். அப்ப தோவாப் ரீஜியன்ல பாத்தீங்கன்னா டாக்ஸ் இம்போஸ் பண்றாரு. அந்த டாக்ஸ் வந்துட்டு அதிகப்படுத்துறாரு. அந்த டாக்ஸை கட்ட முடியாம யார் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறா, ஃபார்மர்ஸ். அப்போ ஆப்வியஸா கல்டிவேஷன் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது, பஞ்சம் ஏற்பட ஆரம்பிக்குது. இது இவருடைய 2வது ஃபெயிலியர் இல்லைங்களா. சோ 3வதாக பாத்தீங்கன்னா தக்காவி கடன்களை வழங்குறாரு. அப்போ இது தெரிஞ்சுக்க வேண்டியது, தக்காவி என்பது என்ன பர்பஸ்க்காக வழங்கப்பட்ட கடன்னா விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட கடன். விவசாயத்துக்கு தேவையான விதைகள், உரங்கள்லாம் விதை, உரம், நீர்ப்பாசனம் போன்ற பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்ட கடன். பட் அதை வாங்கவும் மக்கள் தயாராக இல்லை இல்லைங்களா. அடுத்த 4th ஒன் பாத்தீங்கன்னா வந்துட்டு இவருடைய காப்பர் கரன்சி சிஸ்டம், இவருடைய அடையாள நாணய முறை இல்லைங்களா. அப்போ தங்க மற்றும் வெள்ளி நாணயங்களுக்கு பதிலாக அடையாள நாணயங்களை அறிமுகப்படுத்துறாரு. இதன் மூலமாக நாட்டுல பாத்தீங்கன்னா கள்ளப்படம், கருப்பு படம் என்பது அதிகமாக ஆரம்பிக்குது, ஃபேக் கரன்சி அதிகமாக ஆரம்பிக்குது. ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இன்ஃபிளேஷன் இல்லைங்களா. சோ பண வீக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது, மக்கள் கிட்ட அதிகமா பணம் இருக்க ஆரம்பிக்குது, விலைவாசி உயர ஆரம்பிக்குது, பொருளாதாரம் பாதிக்கப்படுது, பஞ்சமும் வறுமையும் இன்னும் அதிகமாயிட்டே தான் போகுது. அப்ப மக்கள் கிளர்ச்சிகளை வந்து நிறைய வந்து எதிர்கொண்டிருப்பாரு இல்லைங்களா. சோ அப்ப சொல்றாங்க, இவர் 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 இறந்த உடனே சொல்றாங்க வரலாற்று ஆய்வாளர்கள், மக்களிடமிருந்து அரசரும் அரசரிடமிருந்து மக்களும் என்ன ஆயிட்டாங்க, விடுதலை ஆயிட்டாங்க. நல்ல வேளை இவர் இறந்துட்டாரு, யார் தப்பிச்சிட்டா, மக்கள் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்துட்டு இல்ல உயிரோடு இருந்திருந்தாருன்னா மக்களுடைய புரட்சிகளால யாரு கஷ்டப்பட்டிருப்பா, துக்ளக். அதனால யாரும் தப்பிச்சுட்டா, அரசரும் தப்பிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடமிருந்து அரசரும் அரசரிடமிருந்து மக்களும் விடுதலை ஆயினர் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆய்வாளர்கள் சர்காஸ்டிக்கா இவருடைய ஆட்சி வந்து குறிப்பிடுறாங்க, சரிங்களா. சோ அடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இவருடைய சகோதரர்
மற்றும் கசினான ஃபெரோஸ் துக்ளக் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வராரு. ஸோ அவருடைய பீரியட்ல இழந்த பகுதிகள்லாம் மீண்டும் மீட்டாரா இல்லைங்களா? ஸோ துக்ளக் வம்சம் என்ன ஆச்சு அப்படின்றது எல்லாமே நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானேத்தின் வீழ்ச்சி தொடங்கியது யாருடைய காலத்துல தான்? முகமது பின் துக்ளக்குடைய ஒரு பீரியட்ல தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதோட கண்டினியூஷன் அப்படியே பார்க்கலாம். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ ஆல்.